உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ? ஹீரோ தளபதி. ஜில்லால நடிச்சிருக்கீங்க. அது எப்படி இருந்தது? ஸோ நான் வந்து குட்டி வயசுலேருந்தே தளபதி ஃபேன் தான். ஸோ அவரோட படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னே செம்ம எக்ஸைட்டடா இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர பார்க்குறேன். ஸோ அவர் வந்து ஒரு கார்ல வந்து இறங்குறாரு. அப்பதான் அவர பார்க்குறேன். அப்ப நானே குட்டி பொண்ணு. அவர் எனக்கு வந்து ரொம்ப டாலா, ரொம்ப ஒரு மாதிரி பெருசா, ரொம்ப அழகா தெரிஞ்சாரு. அப்போ வந்து ஒரு ஏடி அண்ணா வந்துட்டு, "போ ஹாய் சொன்னியா? போய் சொல்லு போ" அப்படின்னாரு. நான் போய் ஹாய் அப்படி சொல்லி, ஸோ அந்த மாதிரி என்ன பேசினது பண்ணாங்க? தான். ஹாய்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சுவலி ஜில்லால அந்த சீன்லாம் அவர் என்ன தூக்கி வச்சு அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஷாட்டுமே அதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்த சீனுமே அதுதான். அதுக்கப்புறம் தான் நான் பில்டிங் மேலேருந்து கீழ குதிக்கிற மாதிரி அப்படி எடுத்தாங்க. ஸோ பில்டிங் மேலேருந்து கீழ குதிக்கிற மாதிரி அந்த ஷூட் டைம்ல வந்து சார் வந்து தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ அப்போ நான் வந்து 4தோ 3டோ படிச்சுட்டு இருந்த குட்டி பொண்ணு. ஸோ நான் அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் ரொம்ப ஸ்வீட்டா என்ன தூக்கி மடியில உட்கார வச்சு பேசினாரு. அதுதான் என் லைஃப்லயே தி பெஸ்ட் மொமெண்ட் அது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு நல்ல மெமரியில ஞாபகம் இருக்கு. நல்ல உண்மைய ஞாபகம் இருக்கு சொல்றேன் எனக்கு. நானு. ஆனா அப்போ எங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட இந்த ப்ராப்பரான நமக்கு இப்போ இந்த டச் ஃபோன்லாம் இல்ல. அப்போ ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதுல ஆக்சுவலி ஃபோட்டோ எடுக்கலாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ மெமரி இல்ல. பட் ஆனா வந்து அங்க நடந்தது எனக்கு வந்து கிளியரா ஞாபகம் சூப்பர், இருக்கு. சூப்பர். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோயின்? எனக்கு சமந்தா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து தீபிகா படுகோன் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்ப பாலிவுட் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ! அவ்வளவுதானே? அப்படி இல்லங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப டாலா. நீங்களும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. அடிக்கடி சொல்லும்போது லைட்டா சந்தேகமா இருக்கு. உங்களுடைய ஃபேவரட் மூவி? அன்பே சிவம், ம். 3ஆம் பிறை, ம். கன்னத்தில் முத்தமிட்டாள். அவ்வளோதான். உங்களுடைய ஃபேவரட் ஒரு சாங்னா என்னவா இருக்கும்? எனக்கு வந்து கண்ணே கலைமானி ஆல் டைம் ஃபேவரைட். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சோகமா இருக்கும்போது, இல்ல பயங்கர ஹேப்பியா இருக்கேன். தனிமையில இருக்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஆக்டிவிட்டினா என்னது? நான் தூங்கிருவேன். எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னா, பேச்சே இல்ல. தூங்கிடுவேன். தானா தூக்கம் வந்துரும். ஸோ அது எனக்கு தூங்குறதுன்னா அதுல ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹேப்பியா இருந்தாலும் தூங்கிருவேன்னு தான் நெனைக்கிறேன். அத தாண்டி பண்றதுன்னா இந்த பெயிண்டிங் அந்த ம். மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். வரைவீங்க. ஏதோ ஓரளவுக்கு சுமாரா வரைவேன். சூப்பர், சூப்பர். உங்களுடைய ஃபேவரட் கோ டூ ஸ்பாட்? தெரியல. நான் வீட்ல தான் நெறைய இருப்பேன். ஸோ எனக்கு என் வீடு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எனக்கு என் வீடு தான். ஃபேவரட் ப்ராஜெக்ட் சோ ஃபார்? நீங்க இப்போ வரைக்கும் பண்ணதுலயே ஃபேவரட் ப்ராஜெக்ட்? எனக்கு வந்து மௌன ராகம் ம். அண்ட் வேற மாரி ஆஃபீஸ். அண்ட் ஆல்சோ வேற மாரி ட்ரிப். அது 2ம் கனெக்டட் தான். ஸோ ஏதாவது ஒண்ணு தான் சொல்லணும். எனக்கு அதான் 2மே ரொம்ப பிடிக்கும். சும்மா சீரியஸா. பரவால்ல கம்பேர்டா லைட்டா அப்படியே கம்பேரிசன்ல வச்சுக்கலாம். எனக்கு 2மே. ரீசென்ட் ப்ரமோஷன்ல உயிரே போனது 2 தான் மேடம். 2 தான்.